ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல புரோட்டிஸ்டா கிங்டம் தான் பார்க்க போறோம். டேரக்டா கிளாஸ் பேர்ல கண்டென்ட் அதிகமா இருக்கு. சரி, புரோட்டிஸ்டா அப்படின்னா புரோட்டிஸ்டால எது இருக்கும் அப்படின்னா ஒரு செல்லால் ஆனதா பல செல்லால் ஆனதா அப்படின்னு கேட்டா ஒரு செல்லால் ஆனதா. ப்ரோகேரியட்டா யூகேரியட்டான்னு பார்த்தா யூகேரியட் செல்கள் தான். ஓகேங்களா? இந்த புரோட்டிஸ்டா அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. ஓகேங்களா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா முதல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேங்களா? கிரேக்க வார்த்தைனா புரோட்டிடோஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் புரோட்டிஸ்டா அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. சரிங்களா? சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாஞ்சலாக்கள் சிலியாக்கள் போன்ற இடப்பெயர்ச்சிக்காக தேவைப்படக்கூடிய உறுப்புகள் காணப்படும். ஓகேங்களா? இதுல நியூக்ளியஸ் இருக்குமான்னு கேட்டா நியூக்ளியஸ் இருக்கும். இதை பத்தி நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். இப்ப ஸ்பீடா போறோம்னு சொல்லிட்டு பாக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொன்றா உள்ள பார்க்கும்போது பிளாஞ்சலானா என்ன, கசை இலை தான், வேற ஒண்ணும் கிடையாது. சிலி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கக்கூடிய இந்த நீட்சிகள் மாதிரி காணப்படும், அது சிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்கு இது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி செய்யறதுக்காக அமைக்க இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுறுப்பு தான் இந்த பிளாஞ்செல்லா சிலியா அப்படிங்கிறது. இது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீர்ல தான் காணப்படும். மண்ணிலையும் ரொம்ப ரேரா காணப்படும், ஈரப்பதம் நிறைந்த பகுதிகளில் காணப்படும் சொல்றாங்க. சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு செல்லால்னா ரொம்ப ரேரா தான் பல செல் புரோட்டிஸ்டால்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? அவை இயற்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவூட்ட முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சில புரோட்டிஸ்டா கிங்டத்துல இருக்கக்கூடிய புரோட்டோசோவான்கள் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோசோவான்னு சொன்னா விலங்கு மிதவே உயிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே மோஸ்ட்லி ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் எடுத்துக்கும். அதாவது என்ன பிறச்சார்பு ஊட்ட முறையா தான் இருக்கும். ஆனா தற்சார்பு ஊட்ட முறை சிலதுல இருக்கு, எதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? தற்சார்பு ஊட்ட முறையும் சில புரோட்டோசோவான்கள் மேற்கொள்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல சிலியா பிளாஞ்சலா அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி உறுப்புகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில இதுல என்னன்னா சூடோபோடியா அப்படின்னு சொல்லக்கூடிய போலிக்கால்கள் காணப்படுது. அதுவும் எதுல வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இது என்ன வகையான இனப்பெருக்கம் செல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலினமற்ற இனப்பெருக்கம் தான் செய்யுது மேக்சிமம் ஆஃப் த டைம். பட் ரொம்ப ரேரா என்னன்னா பால் இனப்பெருக்கம் செய்யுது. எப்போ அப்படின்னா ரொம்ப மன அழுத்தம் சொல்லக்கூடிய அதிக ஸ்ட்ரெஸ் நிறைந்த என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது பால் இனப்பெருக்கத்துல ஈடுபடுகிறது. சரி, இதுல பார்த்தோம் அப்படின்னா கிங்டம் புரோட்டிஸ்டா பின்வருமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 5 வகைப்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா புரோட்டோசோவா, ஸ்லிம், மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பசை பூஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் இப்படியே இருக்கு அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டில அப்படியே கொடுத்துருவாங்க. அதனால அப்படியே நீங்க படிச்சுக்கிறது தான் பெட்டர். அதுக்கடுத்து கிரிசோஃபைட்டுகள், டைனோபிளாஞ்செலிட்டுகள், யூக்ளினாய்டுகள், இது எல்லாம் கேட்டா இது எல்லாமே புரோட்டிஸ்டா கிங்டத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது என்னது, ஒரு செல் உயிரினம் தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து புரோட்டோசோவா பார்க்கலாம். ஒரு செல் உயிரினம். சரி, இது எந்த மாதிரியான உணவு அப்படி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டுனா பாரமீசியம், அமீபா, யூக்ளினா, இது மூணுமே எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? சரி, இதை பார்த்தோம் அப்படின்னா இது என்ன அப்படின்னா விலங்கு மிதவே உயிருக்கு கீழே வரக்கூடியதுதான் புரோட்டோசோவா அப்படிங்கிறது. இவை எந்த மாதிரியான ஹெட்ரோட்ரோஃப்னா பிறச்சார்பு ஊட்ட முறை. ஓகேங்களா? ஒட்டுண்ணிகளாகவும் வாழுது அப்படிங்கிறத சொல்றாங்க. பெரும்பாலான உறுப்பினருக்கு முன் வரையறுக்கப்பட்ட வடிவம் இல்லை. அதாவது இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அமீபாலாம் எடுத்துக்கோங்களேன், எண்ணற்ற வடிவம், அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இந்த அமீபா. சரிங்களா? இதுதான் இதோட வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதாவது இந்த புரோட்டோசோவால மேக்சிமம் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா உதாரணமாக அமீபா அதன் வடிவம் கால வரையறையின்றி மாற்ற முடியும். ஆனால் பாரமீசியம் அப்படிங்கிற இந்த விலங்கு மிதவை உயிரிக்கு என்னன்னா ஒரே ஒரு வடிவம் தான். என்ன மாதிரியான வடிவம் அப்படின்னா செருப்பு போன்ற வடிவத்தை கொண்டுள்ளது. ஸ்லிப்பர் மாதிரியான வடிவத்துல இருக்கிறது தான் இந்த பாரமீசியம் அப்படிங்கிறது. புரோட்டோசோவான்களின் மிகவும் பிரபலமான எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா அமீபா, பாரமீசியம், யூக்ளினா, இது மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த குழுவில் பாரமீசியம், அமீபா, யூக்ளினா. இந்த யூக்ளினாவை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொன்னேன், புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லாமே பிறச்சார்பு ஊட்ட முறையா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா யூக்ளினால மட்டும் பச்சையம் காணப்படுது. ஓகேங்களா? மேல இருக்கு பிக்சர், பச்சையம் இருக்கு. அதனால சூரிய ஒளி இருக்கும்போது இது எப்படி உணவை தயாரித்துக்குது அப்படின்னா தற்சார்பு ஊட்ட முறையில உணவை தயாரித்துக் கொள்கிறது. சூரிய ஒளி இல்லாத இடத்துல பிறச்சார்பு ஊட்ட முறையை சார்ந்து இருக்குது. சரிங்களா? இந்த குழுவின் மற்ற உறுப்பினர்களை போல இல்லாமல் யூக்ளினா என்பது குளோரோஃபில் கொண்ட ஒரு சுதந்திரமாக வாழும் புரோட்டோசோவான் ஆகும். அதாவது அது சொந்தமாக உணவை தயாரிக்க முடியும். ஓகேங்களா? இதை மிக்சோட்ரோபிக்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பிறச்சார்பாகவும் இருக்கும், தற்சார்பாகவும் இருக்கும்.
புரோட்டோசோவான்களை திரும்பவும் ஒரு 4 குழுவா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து அமீபாய்டு புரோட்டோசோவான், கசையிலை புரோட்டோசோவான், கொடி போன்றன்னு இருக்கு, இது வந்து கசை இலைன்னு மாத்திக்கோங்க. அதுக்கடுத்து சிலியேட் புரோட்டோசோவான், அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோசோவான், ஸ்லைம் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ பிரிச்சிருக்காங்க. 4 தான். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னா அமீபாய்ட் புரோட்டோசோவான்ல இருக்கிறது தான் அமீபா எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? நீர்நிலைகள்ல தான் இது வந்து காணப்படுது. நன்னீர் இல்லைன்னா வந்து உப்பு தன்மை கொண்டதாகவும் காணப்படுது, உப்பு தன்மை நீர்லையும் காணப்படுது. இதுல வந்து என்ன இருக்குன்னா இந்த அமீபாய்ட் புரோட்டோசோவான்ல தான் வந்து முன்னாடி பார்த்தோம்ல போலிக்கால்கள் காணப்படுது. அந்த போலிக்கால்களுக்கு இன்னொரு பேர்னா சூடோபோடியா அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு அப்படின்னா அமீபா, அமீபாய்ட் புரோட்டோசோவானுக்கு எடுத்துக்காட்டு அமீபா. ஓகேங்களா? அதுக்கடுத்து கசை இலை, கொடி போன்றன்னு இருக்கு, அது கசை இலைன்னு மாத்திக்கோங்க. இல்லைன்னா பிளாஞ்செல்லா புரோட்டோசோவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து கசையிலே காணப்படும், பிளாஞ்செல்லா காணப்படும். ஓகேங்களா? பெயர் குறிப்பிடுவது போல் இந்த குழுவில் வந்து உறுப்பினர்கள் பிளாஞ்செல்லா உள்ளது. பிளாஞ்செல்லானா ஒன்றும் கிடையாது, கசையிலை தான் இருக்கு. அதே மாதிரி இவை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திரமாக வாழும். அப்படின்னா சுதந்திரமாகனா பிறச்சார்பூட்ட முறையா அப்படின்னு சொல்லி பார்த்தா தற்சார்பூட்ட முறையிலேயே இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல பச்சையம் இருக்கு பாருங்க, பச்சையம் எவ்வளவு இருக்கு, 1 2 3 4 5 எண்ணற்ற பச்சையங்கள் காணப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா யூக்ளினா தான் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து சிலியேட் புரோட்டோசோவான்கள், சிலியேட் புரோட்டோசோவான்கள். ஓகேங்களா? ஏன் வந்து இதுல சிலியேட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லா வந்து சிலி போன்ற நீட்சிகள் காணப்படுது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீட்சிகள் காணப்படும், அதுதான் வந்து சிலியேட் புரோட்டோசோவான்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் பாரமீசியம் அப்படிங்கிறது. பாரமீசியம் ஃபுல்லா வந்து என்ன இருக்கும், நீட்சிகள் காணப்படும். இவை எங்க வாழும் அப்படின்னா நீரில் வாழும் தன்மை கொண்டவை. ஓகேங்களா? சிலியேட் புரோட்டோசோவாக்கு என்ன எடுத்துக்கணும்னா பாரமீசியம், அது மட்டும் பாத்துக்கோங்க, ரொம்ப டீட்டெயில்டா தேவையில்லை. அதுக்கடுத்து ஸ்போரோசோவான். ஸ்போரோசோவான் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா வந்து இதுல வந்து இந்த உயிரினங்களில் வாழ்க்கை சுழற்சி வித்து போன்ற நிலை இருப்பதால் இவை வந்து என்னது ஸ்போரோசோவான்ஸ் இருக்காங்க. எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா பிளாஸ்மோடியம், பிளாஸ்மோடியம் வந்து மலேரியா ஒட்டுண்ணி பிளாஸ்மோடியம், இது ரெண்டுமே வந்து என்னது புரோட்டோசோவான். ஓகேங்களா? என்னன்னா ஸ்போரோசோவானுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து பிளாஸ்மோடியம். சரிங்களா? இதுலயும் வந்து நீட்சிகள் காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுலயும் நீட்சிகள் காணப்படுது. அதுக்கு அடுத்த வகை வந்து என்னன்னா ஸ்லிம் மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டோசோவான்கள். ஸ்லிம் மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பசை பூஞ்சனம் சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. அச்சுகள் சொல்றது மோல்டு, பசை பூஞ்சனம். அதாவது பூஞ்சைகள் என்ன மாதிரியான உணவு சாப்ரோஃபைட்டா இருக்கும், சாருண்ணியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அவை எதை சார்ந்து வாழுது அப்படின்னா வந்து இறந்த மற்றும் அழுகும் பொருட்களை உண்டு அதோட வாழ்க்கையை வந்து மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதே பல கருக்களை கொண்டுள்ளன. இங்க பாருங்களா, இதுல எத்தனை உட்கரு இருக்கு, நிறைய உட்கரு இருக்கு. ஓகேங்களா? ஸ்லிம் மோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டோசோவான்கள்ல என்ன காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா புரோட்டோசோவான்கள்ல ஸ்லிம் மோல்டுங்கிறது டைப், புரோட்டிஸ்டா கிங்டத்துல வரக்கூடிய டைப். ஓகேங்களா? பல கருட்கள் காணப்படுகிறது. எப்படின்னா கொண்ட சிறிய உயிரினங்கள் பொருத்தமான சூழ்நிலையும் அவை பிளாஸ்மோடியம் எனப்படும் ஒரு தொகுப்பை உருவாக்குகின்றன. ஓகேவா? தொகுப்பை உருவாக்குகின்றன. அது வளர்ந்து பல அடிகளுக்கு பரவக்கூடும். அதாவது எப்படி அப்படின்னா வந்து சாதகமான சூழல்ல இனப்பெருக்கம் செஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு தொகுப்பையே உருவாக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து அடிக்கணக்குல போகும் உருவாகுச்சு அப்படின்னா அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த ஸ்லிம் மோல்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது எந்த மாதிரியான உணவு எடுத்துக்குது அப்படின்னா பார்த்தோம்னா சாப்ரோஃபைட்னு சொல்லக்கூடிய சாருண்ணின்னு சொல்றாங்க. சாருண்ணினா என்ன அப்படின்னா இறந்த மற்றும் அழுகும் பொருட்கள்ல இருந்து உணவை எடுத்துக்குது. இதுல உட்கரு வந்து ஒண்ணுதான், நிறைய உட்கருகள் கொண்ட புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்லைம் மோல்ல வரக்கூடியது. ஓகேங்களா? எடுத்துக்காட்டுனா பொருத்தமான சூழ்நிலை அவை பிளாஸ்மோடியம் எனப்படும் ஒரு தொகுப்பை உருவாக்குகின்றன. இவை வளர்ந்து பல அடிகளுக்கு பரவக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு அப்படின்னா பிளாஸ்மோடியம் தான். அதுக்கடுத்து கிறிசோஃபைட்டுகள். கிறிசோஃபைட் மூணாவது டைப் கிறிசோஃபைட். இருக்கு. சரி, கிறிசோஃபைட்டுகள் பார்க்கலாம். சரிங்களா? மேல எடுத்துட்டு போயிடலாம். அவ்வளவுதான் இருக்கு. கிறிசோஃபைட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து டயட்டம். இப்ப நீங்க வந்து
இதுல உங்களுக்கு என்ன அதிகமா கேட்பாங்க தெரியுங்களா? புரோட்டோசோவானா என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அமீபா, பாரமீசியம், பிளாஸ்மோடியம், இந்த டயட்டம், தங்கப்பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய பொற்பாசி, இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. பிளாஸ்மோடியம் இதெல்லாம் வந்து ஓகேங்களா. டயட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அது புரோட்டோசோவா, பாக்டீரியாவா இல்ல வைரஸான்னு கேட்டாங்கன்னா புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எங்க வாழுது அப்படின்னா நன்னீர், கடல் நீர் இதுல எல்லாம் வாழக்கூடியது. நுண்ணியவை நீரோட்டங்களில் பிளாங்டன்னா காணப்படும், செயலற்ற நிலையில் மிதக்கின்றன. இப்ப சில நன்னீரெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம், பச்சை கலர்ல மேல படிந்திருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டயட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சையில இந்த புரோட்டோசோவா தான் ஓகேங்களா. அவற்றில் பெரும்பாலானவை ஒளிச்சேர்க்கை செய்கின்றன ஓகேங்களா. டயட்டம் அப்படின்னா வந்து 2 இது இருக்கும், அதாவது ஒரு சோப்பு பெட்டிக்குள்ள இருப்பது போல ஒன்றாக பொருந்தக்கூடியது. எப்படின்னா சோப்பு பெட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேல ஒண்ணு கீழே ஒண்ணு சேர்ந்து ஒரு ஓடு மாதிரி மேல ஃபார்ம் ஆகுது, அதே தான் சொல்லிக்காம 2 மெல்லிய ஒன்றுடன் ஒன்று ஓடுகளிலிருந்து செல் சுவர்கள் உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுவர்கள் வந்து சிலிக்காவால் பதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுவர்கள் வந்து அழிக்க முடியாதவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதனால பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சிலிக்காவனால பதிக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு தேவையில்லை, எடுத்துக்காட்டு மட்டும்தான் தேவை. இவ்வாறு டயட்டம் அவற்றின் வாழ்விடங்களில் அதிக அளவு செல் சுவர் படிவுகளை விட்டு சென்றுள்ளது. பில்லியன் கணக்கான ஆண்டுகளில் இந்த குவிப்பு வந்து டயட்டோமேசிஸ் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்லியன் கணக்கில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவை கடல்களில் டயட்டம் முக்கிய உற்பத்தியாளர்கள். சரி, ஒன்றும் இல்லை, டயட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பாசி இனத்தை சேர்ந்ததுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து இது கடல் நீர்ல நன்னீர்ல காணப்படுது. அவுட்டர் சர்ஃபேஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இதை சுத்தி வந்து ஒரு மெல்லிய ஓடு காணப்படுது ஓகேங்களா. அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 இதா வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. எதனால ஆனது அப்படின்னா சிலிக்காவால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இதனால் சுவர்கள் வந்து அழிக்க முடியாதவை, சிலிக்கானால ஆனதுனால வந்து இந்த சுவர்கள் வந்து அழிக்கிறது அவ்வளவு கஷ்டம்னு சொல்றாங்க. இந்த டயட்டம்கள் வாழ்ற இடத்துல எப்படி இருக்குன்னா இவ்வாறு டயட்டம்கள் அவற்றின் வாழ்விடங்களில் அதிக அளவு செல் சுவர் படிவுகளை விட்டு சென்றுள்ளன. அதாவது அதோட வாழ்விடங்கள்ல என்ன பண்ணுது அப்படின்னா அதிக அளவுல வந்து அதோட செல் சுவரை விட்டு செல்லுதுன்னு சொல்றாங்க. பில்லியன் கணக்கான ஆண்டுகளில் இந்த குவிப்பு வந்து டயட்டோமேசிஸ் எர்த் நிறைய வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து டயட்டோமேசிஸ் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒன்றும் கிடையாது, அதோட செல் சுவரை அது விட்டுட்டு போகும்போது இறந்ததுக்கு அப்புறம் அந்த செல் சுவர் மிதந்துட்டு தான் இருக்கும். அந்த செல் சுவர் வந்து சிலிக்கானால ஆனதுனால அது அவ்வளவு சீக்கிரம் அழிகிறது இல்லை, அது நிறைய சேர்ந்து டயட்டோமேசிஸ் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த படிவை கடல்களில் வந்து இந்த டயட்டம்கள் வந்து முக்கிய உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடல்களில் முக்கிய உற்பத்தியாளர்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா டயட்டம்கள் சொல்லணும். அதுக்கடுத்து டயனோஃபிளாஞ்செலேட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த உயிரினங்கள் பெரும்பாலும் கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கும் அப்படின்னா கடல்ல. ஒளிச்சேர்க்கை சார்ந்தவை, ஒளிச்சேர்க்கை தான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அவற்றில் செல்களில் இருக்கும் முக்கிய நிறமிகளை பொறுத்து அவை அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறமியை பொறுத்து இந்த டைனோஃபிளாஞ்செலேட்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா மஞ்சள் கலர்ல, பச்சை கலர்ல, பழுப்பு, நீலம், சிவப்பு நிறத்தில் எல்லா நிறத்திலையும் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. செல் சுவரோட வெளிப்புற மேற்பரப்பில் கடினமான செல்லுலோஸ் தகடுகள் உள்ளன. அவர்கள் பெரும்பாலானவருக்கு 2 பிளாஞ்சர்கள். அதே மாதிரி முன்னாடி டயட்டம்ல பார்த்த மாதிரியே தான் இதோட செல் சுவரும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கடினமான தகடுனால இருக்கு. ஆனா அந்த கடினமான தகடு எதனால அங்க வந்து என்ன பார்த்தோம் சிலிக்கானால ஆனதுன்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து செல்லுலோஸ் தகடுகளால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அவர்களில் பெரும்பாலானவருக்கு 2 பிளாஞ்செலேட்டுகள் இருக்கு. அதனாலதான் வந்து பேரே வந்து டயனோஃபிளாஞ்செலேட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. சிவப்பு டைனோஃபிளாஞ்செலேட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து கோன்கியாலஸ் ஓகேங்களா. விரைவாக பெருக்கத்திற்கு உட்படுவதால் அவை கடலை, அதாவது என்ன முன்னாடி பார்த்த மாதிரி டயட்டம் மாதிரியே தான் இது என்ன பண்ணும், இனப்பெருக்கம் அதிகமாக வந்து என்னன்னா அந்த பாசியோட செல் சுவர் வந்து மேல படிஞ்சிரும். சிவப்பு நிறத்துல இருக்கிறதுனால சிவப்பு அலையை உருவாக்குறதுக்கே காரணம் வந்து இந்த புரோட்டிஸ்டால இருக்கக்கூடிய இந்த டயனோஃபிளாஞ்செலேட்டுகள் தான் ஓகேங்களா. ஆனா அது வந்து நமக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அங்க வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுக்கு பிரச்சனை ஓகேங்களா. பெரிய எண்ணிக்கையில் வெளியிடக்கூடும் இது வந்து என்ன பண்ணா நச்சுகள் வந்து இதுல வந்து வெளியிடக்கூடிய நச்சுக்கள் வந்து மீன்கள் போன்ற பிற கடல் விலங்குகளை கூட கொல்லக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பு அலை எதனால ஏற்படுது அப்படின்னா வந்து கிளைமேட்னால கிடையாது, அதுல இருக்கக்கூடிய டைனோஃபிளாஞ்செலேட்டுகள்னு சொல்லக்கூடிய புரோட்டிஸ்டா இதுல இருக்கக்கூடிய இதனால பாசிகள்னால ஏற்படக்கூடியதுதான் இந்த சிவப்பு அலை. இது ஒரு செல் பாசியா பல செல் பாசியானா ஒரு செல் பாசி ஓகேங்களா. அப்ப சிவப்பு அலை வந்து எதனால டைனோஃபிளாஞ்செலேட்டுனால ஆகக்கூடியதுதான் வந்து சிவப்பு அலை. இது சிவப்பு அலை மட்டும் கிடையாது, அதுல இருக்கக்கூடிய நிறமையை பொறுத்து சிவப்பு, பழுப்பு, நீலம், இந்த மாதிரி வந்து மஞ்சள் இந்த மாதிரி வந்து மாறும். அதுக்கடுத்து யூக்ளினாய்டோட முடியுது.
யூக்ளினாய்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பார்த்தோம்னா எங்க இருக்கும் அப்படின்னா தேங்கி நிற்கும் நீர்ல, நன்னீர்ல இருக்கும். ஓகேங்களா? இவன் வந்து செல் சுவருக்கு பதிலா வந்து ஒரு புரோட்டீன் லேயர் காணப்படுதான். ஓகேங்களா? ஃபெலிக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் லேயர் வந்து சுத்தி காணப்படுது. ஓகேங்களா? அடுக்கே கொண்டுள்ளன. இது அவற்றின் உடலை நெகிழ்வானதாக ஆக்குகிறது. அதாவது ஈஸியா வந்து பிளெக்சிபிளா மாத்திக்குது, எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி. ஓகேங்களா? அவர்களிடம் 2 பிளாஞ்செல்லா உள்ளது. எத்தனை பிளாஞ்செல்லா இருக்குன்னா 2 பிளாஞ்செல்லா இருக்கு. ஒண்ணு வந்து குட்டையாவும் ஒண்ணு வந்து நீளமாவும் இருக்குன்னு சொல்றாங்க. சூரிய ஒளியின் முன்னிலையில் வந்து ஒளிச்சேர்க்கை செய்தாலும் சூரிய ஒளி இல்லாத போது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வேற ஒரு உயிரினத்தை வந்து வேட்டையாடி சாப்பிடும். வேட்டையாடிலாம் கிடையாது, இப்ப அமீபா மாதிரி தான் வந்து மற்ற உயிரினத்தை சாப்பிடும். எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து யூக்ளினா, முன்னாடியே பார்த்தோம். யூக்ளினா அப்படிங்கிறது மிக்சோட்ராபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு களப்பூட்ட முறையை மேற்கொள்ளும். எப்படின்னா தற்சார்பூட்ட முறையும் செய்யும், பிறச்சார்பூட்ட முறையும் செய்யும். தற்சார்பூட்ட முறை எப்ப செய்யும் அப்படின்னா சூரிய ஒளி இருக்கும்போது. பிறச்சார்பூட்ட முறை எப்ப செய்யும் அப்படின்னா சூரிய ஒளி இல்லாத போது. ஓகேங்களா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? யூக்ளினாய்டுகள் நிரம்பிகள் உயர்ந்த தாவரங்களில் உள்ளவற்றை போலவே இருக்கும். யூக்ளினாய்டுல வந்து தாவரங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபங்கை தான் பார்த்தோம். கொஞ்சம் ஸ்பீடா போயிடுச்சு. ஏன் ஸ்பீடா போச்சு அப்படின்னா வந்து இதுல எடுத்துக்காட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ள ரொம்ப டீப்பா வந்து தேவை கிடையாது. ஒவ்வொரு இதுலயும் வந்து அதோட எடுத்துக்காட்டு மட்டும் நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். மீதியெல்லாம் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். இந்த சிவப்பு அலையை ஏற்படுத்தக்கூடிய இது புரோட்டிஸ்டா எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல புரோட்டிஸ்டா கிங்டம் பார்த்தோம். முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம அரிகண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.